ஐடிபிபிலேருந்து வந்திருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளோட ஒரு சூப்பரான நியூ ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th அண்ட் +2 நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 22/1/2025 அன்னைக்கு ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரைக்கும் மந்த்லி சேலரி வந்து இருக்கும். அண்டு இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஐடிபிபிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அண்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷனும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களா? ITBPpolice.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த நியூஸ் வியூஸ் ஆல் நியூஸ் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு காட்டும். 23/12/2024 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 21/12/2024 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் செலெக்ஷன் ஃபார் த போஸ்ட் கான்ஸ்டபிள் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னா மோட்டார் மெஷினிஸ்ட். அதை நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் பண்ணி நான் வந்து தனியாக வச்சுருக்கேன். அண்ட் அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டன், அதாவது பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. 2024க்கான வேக்கன்சியோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எலிஜிபிள் கேட்டகிரி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிள் மோட்டாருக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஆன்லைனில் அப்ளிகேஷன் மோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 டிசம்பர் 2024 க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 22 ஜனவரி 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் மோட்டார் மெஷினிஸ்ட், அதாவது மெக்கானிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 2 வேக்கன்சியும், SC ST OBC EWC இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 7 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 44 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 17 வேக்கன்சியும், அண்டு SC ST அண்ட் OBC இவங்களுக்கெல்லாம் 7 வேக்கன்சியும், அண்டு EWSக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சி, டோட்டலாக வந்து 44 வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,500 ரூபாயிலேருந்து 81,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அலவுன்ஸு HRA இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அதாவது ஏஜ் லிமிட்டு அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான மோட்டார் வெஹிக்கிளோட இது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி. அண்டு இதுக்கு கட் ஆஃப் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி 2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட் வந்து இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேட்டகிரி வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. SC ST 5 இயர் ரிலாக்ஸேஷன், OBC 3 இயர் ரிலாக்ஸேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 3 இயர், அதாவது ஆஃப்டர்னால் நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 3 இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கேட்டகிரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷனை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து தனியாகவே ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக ஒன்றும் எதுவுமே கிடையாது. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் என்ன, அண்ட் இதுக்கு சிலபஸ் என்ன, உங்களுக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்ற
எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னால் எப்படின்னா உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, உங்களுடைய செஸ்ட் என்ன, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அடுத்து வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி தரவை செக் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடை தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஒன்லி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயில் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டே கிடையாது. அண்ட் மற்ற கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற 24 டிசம்பர் 2024 22 ஜனவரி 2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்மிட் கார்டு கொடுப்பாங்க. அந்த அட்மிட் கார்டில் என்ன ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஇடி அண்ட் பிஎஸ்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் 1 வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அண்ட் பேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் இருக்கும். ஜென்ரல் நாலேஜில் வந்து உங்களுக்கு 10 கொஷினும் அண்ட் மேத்தமேட்டிக்ஸில் வந்து 10 கொஷினும் அண்டு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் அல்லது இல்லைனா ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கொஷின் இருக்கும். அண்ட் ட்ரேட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 கொஷின் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், 100 கொஷின் இருக்கும். அண்ட் இதுக்கான ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா 33, 35 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் 3 வந்து உங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனு அதையும் கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆர்மி சென்டரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிஆர்டி ஸ்டேட்ஸோ இந்த எக்ஸாமினேஷனோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தாவே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜ் வந்த உடனே உங்களுக்கு லாகின் எல்லாம் தனியாகலாம் கிடைக்காது. அங்கே மேலவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹவு டு ரிஜிஸ்டர், உங்களுக்கு ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ண தெரியலன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஹவு டு ரிஜிஸ்டர் அதை கிளிக் பண்ணவே போதும். நீங்கள் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கலாம். அப்படி லாகின் பண்ணோம் இல்லை ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், மெயில் ஐடி, கன்ஃபார்ம் மெயில் ஐடி இந்த மாதிரி எல்லாம் போட்டு உங்களுடைய கொஷின் ஆன்சர் செக்யூரிட்டி கொஷினை வந்து நீங்கள் கொடுத்து டேரெக்டாக நீங்கள் வந்து சப்மிட்னு கொடுத்துக்கலாம். இதுதான் இதோடைய ரிஜிஸ்டர் பண்ணுற முறை வந்து இதுதான். இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொபைலில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் முதலே வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ கைஸ், இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ப்ளஸ் வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.